You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட கூட பிறந்த அக்காவுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே விலாக் தான் இதில் பார்க்க போகிறோம். பர்த்டேக்காக வந்து நம்ம கேக் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். நான் வந்து மார்னிங்கே வந்து கேக் வந்து ஆர்டர் போடலான்னு நினச்சேன். பட் வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் கேக்கே ஆர்டர் போட போயிருந்தேன். மார்னிங்னாலே நமக்கு வந்து வழக்கம் போல் ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஆஃப்டர்நூன்னா ஈவினிங் ஆகிடும். ஈவினிங்னா நைட் ஆகிடும். அது மாதிரி தான் நம்ம எப்போவுமே. ஸோ வந்து நம்ம மார்னிங் நினச்சோம். ஆனால் வந்து அது ஆஃப்டர்நூன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்துடும். கேக் ஷாப் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப லாங்லாம் கிடையாது, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம நடந்தே போயிடலாம், வாக்கபிள் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து கேக் ஆர்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து நான் கேக் ஆர்டர் போடுறதுக்கு மெல்லமாக போய்கிட்டு இருந்தேன். கேக் ஷாப் வந்து மெயின் ரோட்லன்ற மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து நிறைய வசதிகள் உள்ளது. கேக் ஷாப்பு அது இதுன்னு. நம்ம இன்றைக்கி வந்து கேக் ஆர்டர் போட வந்த இடம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கர்ஸ் பாயிண்ட்டு. பேக்கர்ஸ் பாயிண்ட்டில் ரோடு வந்து க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆர்டர் போட வந்த ஷாப்பு. கேக் வந்து இங்கே நான் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கேன். நான் 12th படிக்கும்போதுலேருந்து இங்கே தான் நான் கேக் வந்து ஆர்டர் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கேக்கு. டெக்கரேஷன் வைஸுமே நல்லாயிருக்கும், ப்ரைஸ் வைஸுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உள்ளே போயிட்டு பார்க்கும்போது அங்கே ஏற்கனவே வந்து ஒருத்தங்க வந்து ஆர்டர் போட்டு உக்காண்ட்ருந்தாங்க. அந்த பொண்ணுமே வந்து என்ன ஆர்டர் வேணும், எப்படி, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துச்சு. நான் சரி ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து கேக் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேக் வந்து நான் செக் பண்ணேன். என்னென்ன கேக் எப்படி எப்படி அப்படின்றது வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு வந்து இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கேக் வந்து இது பண்ணியிருந்தாங்க. மெனு கார்டுமே அங்கே வச்சுருந்தாங்க. மெனூஸ்லேயுமே வந்து ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் ரொம்ப இதுவாலாம் இல்லை. ஸோ வந்து மெனுவில் வந்து என்னென்ன ஆர்டர் வந்து என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை கொஞ்சம் செக் பண்ணேன். கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நான் யூஸ்வலாக வாங்குறதுல பிளாக் ஃபாரஸ்ட் மட்டும் தான் வாங்குவேன். வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ வந்து நான் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். கேக்கு வந்து ஏன் வந்து நம்ம முன்னாடி ஆர்டர் போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்ம போய் உடனே வாங்கினோன்னா அவங்க என்றைக்கோ சாம்பிள் வச்சுருப்பாங்க கேக், அது எப்போ செஞ்சுருப்பாங்கன்னு கூட தெரியாது. அதை நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. 1 hour முன்னாடியாச்சும் நம்ம போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் தான் இப்படி ஒரு ஆர்டர் இருக்குது, நம்ம இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஓல்டு கேக் கிடச்சிரும். அதனால் வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த கடையில் வந்து பர்கரு, வெஜ் மோமோஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் மெனூஸ் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, மெனூஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட ஆர்டர் கொடுத்துட்டேன். இந்த கடையில் வந்து ரெட் ஒயின் போல், அது என்னென்னு எனக்கு தெரில, அது எதை ஊற்றுவாங்க போல், நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு பீஸுமே ஒரு ரேட்டுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து அயனாவரத்தில் இருக்கீங்க, இந்த கேக் ஷாப்பில் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சரி ஓகே, ஒரு வழியாக வந்து கேக் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே, ப்ரெட் இருந்துச்சு வீட்டில். ஓகே, ப்ரெட் பஜ்ஜி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ரெட் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் போர் அடிச்சது, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேக் வரும் தான், பட் லேட்டாக வரும், அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் பஜ்ஜி போட்டு ப்ரெட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெட் பஜ்ஜி பிடிக்கும்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரெட் பஜ்ஜியுமே வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக போடலான்னு பார்த்தேன். அப்புறம் இதுவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்லேயே போட ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றினா எங்கள் வீட்டில் கத்துவாங்க. அதனால நான் வந்து கம்மி எண்ணெயாக போட்டு இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக வந்து ப்ரெட்டுமே வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு ஆர்டர் கொடுத்த கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கேக் கடைக்கு போயிட்டேன். அந்த கேக் ஆர்டர் கொடுத்து கொஞ்ச நேரம் கேப்பில் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நம்ம போய் அடுப்பில் வந்து பாயாசம் வச்சுருந்தேன். பாயாசமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேக் ஷாப்புமே போயிட்டேன். கேக் ஷாப் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் என்னை வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. நானும் உட்காந்து பார்க்குறேன், அவங்க வர மாதிரி தெரில. சரி ஓகே, நம்ம கேக்கையாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு பையன் வந்திருந்தான். அவங்க மம்மிக்கு வந்து
பர்த்டே போல் அதுக்காக அவன் வந்து கேக் ஆர்டர் போட்டிருந்தான். நான் எனக்கு தான் நினச்சி குடுன்னு ஓடி போய் வாங்க போனேன். அப்போ பார்த்தா அந்த பையனுக்குன்ட்டாங்க. எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. ஒரு வழியாக வந்து எனக்கும் கேக் கொடுத்துட்டாங்க. கொடுங்கங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக வந்து இறங்கி போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நார்மலாக வரும்போது எப்படி வாக்கபுளோ அதே மாதிரி போகும்போது வாக்கபுளாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கேக் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அக்கா வீட்டில் எல்லாம் வெளியே போயிருந்தோம். ஸோ வந்து நம்ம வீட்டில் வச்சுடுவோம், அவள் வந்தோடனே நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டில் வச்சுட்டேன். வீட்டில் வச்சதுக்கப்புறம் வந்து பாயாசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொதித்த பாயாசத்தை வந்து அப்படியே நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாயாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வழியாக வந்து கேக் வெட்டுற நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நாங்கள் வாங்கின கேக்கு. கேக் எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹார்ட்லாம் வச்சுருக்காங்க கேக்கில். கிரேப்ஸை வந்து அந்த கிராஸ் கட் பண்ணி ஹார்ட் மாதிரி வரலாம் அதை தான் அதில் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியுது. இதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே இல்லை. தென் கேக் வைஸுமே நல்லாயிருக்கும். ஒரு வழியாக கேண்டில்லாம் ஏற்றி எங்களுக்கும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் வா அப்படி சொல்லி கூப்பிட்டு நாங்கள் வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் டாடி வந்து கேக்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. சரி ஓகே நம்ம கேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து வெட்டி எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணி கேக்கை சாப்பிட்டு முடித்து ஒரு வழியாக வந்து முடிச்சிட்டோம். தென் அவள் கேக்கை வந்து எல்லாருக்கும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டா. ஊட்டி கேக் வந்து நாங்கள் மாற்றி சாப்பிட்டு ஒரு வழியாக வந்து எங்கள் பர்த்டே முடிஞ்சு போச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து கேக் வெட்டிட்டோம். பக்கத்து வீட்டுக்குலாம் கொடுக்கணும்ல. ஸோ வந்து ஒரு கீழே மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கேக் கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.